தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை 4ஆம் நாளான இன்று காணும் பொங்கல் தமிழகம் முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. மக்கள் சாறை சாறையாக சுற்றுலா தலங்களை முற்றுகையிட தொடங்கியிருக்கிறார்கள். சென்னை மட்டுமல்லாது மற்ற மாவட்டங்களிலும் மக்கள் உற்சாகமாக காணும் பொங்கலை கொண்டாடி வருகின்றனர். தமிழகம் மற்றும் புதுவையில் காணும் பொங்கல் கொண்டாட்டங்கள் குறித்த நேரடி தகவல்களை தான் நாம் பார்க்க இருக்கிறோம். களத்திலிருந்து நமது செய்தியாளர்கள் தகவல்களை தர காத்திருக்கிறார்கள். சென்னை மெரினா கடற்கரையிலிருந்து தகவல்களை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் கோகுல். அது மட்டுமல்லாமல் ஈரோட்டிலிருந்து இணைகிறார் செய்தியாளர் நேசராஜ். முதலில் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், சென்னை மெரினா கடற்கரையில் மக்கள் கூட்டம் எந்த அளவுக்கு இருக்கு? காலையிலிருந்தே அங்க மக்கள் கூட்டம் எப்படி இருக்கு? மாலை ஆக ஆக அங்க எவ்வளவு பேர் வருவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது கோகுல்? காணும் பொங்கலை கொண்டாடுவதற்காக மெரினா கடற்கரையில பொதுமக்கள் சார சாரையாக குவிய தொடங்கியிருக்காங்க. இன்று காலை முதலே பொதுமக்கள் சென்னையில் இருக்கக்கூடிய பல இடங்களில் இருந்து காணும் பொங்கலை தங்களுடைய குடும்பத்தினரோடு, உறவினரோடு, நண்பரோடு சேர்ந்து கொண்டாடுவதற்காக மெரினா கடற்கரைக்கு குவிய தொடங்கியிருக்காங்க. குறிப்பாக பெண்களும் தங்களுடைய குழந்தைகளோடு மெரினா கடற்கரையில் குவிய தொடங்கியிருக்காங்க. அதாவது காணும் பொங்கல் இந்த தைப்பொங்கலுடைய 4வது நாள், கடைசி நாள் கொண்டாட்டம் என்பதால் இதுபோன்ற நீர்நிலைகள்ல, கடற்கரைகள்ல காணும் பொங்கலை பொதுமக்கள் வழக்கமாக சிறப்பாக உற்சாகமாக கொண்டாடுவது வழக்கம். அந்த அடிப்படையில் இன்று காலை முதலே மெரினா கடற்கரையில் சென்னையில் மட்டுமல்லாமல் சென்னை புறநகர் மற்றும் பல ஊர்களில் இருந்து சென்னை மெரினா கடற்கரையில் காணும் பொங்கலை உற்சாகமாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் காலை முதலே பல வாகனங்கள்ல தங்களுடைய குடும்பத்தோடு இந்த கடற்கரையிலே இருந்து உணவருந்தக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிந்தது. அதே போல பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒரே நேரத்தில் குவிய தொடங்கியுள்ளதால் மெரினா கடற்கரையில் காவல்துறை பல அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செஞ்சிருக்காங்க. குறிப்பாக இதுபோன்ற கூட்டங்கள் நெரிசலை பயன்படுத்தி ஒரு சில திருட்டு சம்பவங்களோ, அசம்பாவித சம்பவங்களோ நடைபெறாமல் இருப்பதற்கு காவல்துறை பல்வேறு நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அதுல ஒரு நடவடிக்கையாக ஹெலிகேம் முழுவதுமே சென்னை மெரினா கடற்கரையால் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. அதை கண்காணிப்பை அண்ணா பல்கலைக்கழகத்துடைய பேராசிரியருடன் இணைந்து சென்னை மாநகர காவல்துறை அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செஞ்சிருக்காங்க. தற்பொழுது அந்த பேராசிரியர் நம்மிடம் இருக்கார். அவரிடம் இது குறித்து கேட்கலாம். சார், இப்ப என்ன மாதிரியான பாதுகாப்பை சென்னை மாநகர காவல்துறையோடு சேர்ந்து நீங்க ஹெலிகேம் மூலம் கண்காணிக்கிறீங்க? வணக்கம், அனைவருக்கும் பொங்கல் தின வாழ்த்துக்கள். இங்க மக்கள் கூட்டம் ரொம்ப எதிர்பார்த்தோட அதிகமா இருக்கு. சென்னை காவல்துறை சார்பா அண்ணா யூனிவர்சிட்டியோட உதவியோட நாங்க 2 ஆளில்லாத குட்டி விமானங்களை இயக்கிட்டு இருக்கோம் காலையில இருந்து. அதுக்கு சென்னை போலீஸ் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்க. இதுல என்ன பண்றோம் அப்படின்னா, நிறைய இடத்துல இந்த குழந்தைங்க மிஸ் ஆக வாய்ப்புகள் இருக்கு. அப்புறம் நீர்நிலைகள்ல போலீஸோட கண்காணிப்பையும் மீறி உள்ள இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால ஒரு 2 டீமா பிரிச்சு, ஒரு டீம் இந்த ரோடு பக்கம் இருந்தோம், இன்னொரு டீம் கடல் வழியாவும் இந்த குட்டி விமானங்களை ஆபரேட் பண்ணிட்டு இருக்கிறோம். அதுல இருந்து எடுக்கிற அந்த லைவ் விஷுவல்ஸை கிரவுண்ட் ஸ்டேஷன்ல டவுன்லோட் பண்ணிட்டு அதை காவல்துறை கண்காணிப்பு டவருக்கு அனுப்பிடுறோம். அங்கிருந்து அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. இதுக்கான முழு ஒத்துழைப்பை சென்னை காவல்துறை பண்ணி கொடுத்துருக்காங்க. நாங்க ஒரு 4-5 இடத்துல அந்த வீடியோவை ரிசீவ் பண்றோம். அந்த வீடியோவை ரிசீவ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி எந்தவித இடத்துல எந்தவித அசம்பாவிதமும் நடந்துடாத மாதிரியும் ஒரு சிச்சுவேஷனல் அவேர்னஸ் சொல்லுவோம். அதுக்காக இந்த மிஷினை டெப்ளாய் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கான உத்தரவு டி.கே. ராஜேந்திரன் கமிஷனர் சென்னை காவல்துறை ஸ்பெஷலா அரேஞ்ச் பண்ணி கொடுத்திருக்காங்க. இது மக்களுக்கு ஒரு விதத்துல ஒரு கண்காணிப்பாகவும் யூஸ் ஆகுது. ஒரு சிலர் நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் பாக்குறோம், பொறியியல் கல்லூரிகள் மாணவரை பாக்குறோம். அவங்க ரொம்ப வியப்பா பாக்குறாங்க. அவங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்டாவும் இருக்கிறதுல கொஞ்சம் சிறப்பா இருக்கு. ஒரே நேரத்தில் சென்னை மெரினா கடற்கரையில் குவிந்த ஒட்டுமொத்த மக்களையும் நீங்க வீடியோ மூலம் பாத்துக்கிட்டு இருக்கீங்க. எவ்வளவு மக்கள் சென்னை மெரினா கடற்கரையில் கூடி இருக்காங்க? இங்க காணும் உங்களுடைய கொண்டாட்டம் எப்படி நடந்துகிட்டு இருக்கா நீங்க நினைக்கிறீங்க? இங்க எனக்கு தெரிஞ்சு தோராயமா இங்க லேக்ஸ் கணக்குல கவுண்ட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேங்க. எங்க பார்த்தாலும் மக்கள் கூட்டம் அதிகமா இருக்கு. ஒரு பக்கம் ஹெலிகாப்டர் பறக்குது, இன்னொரு பக்கம் ஏடிவி சொல்லக்கூடிய ஆல் டெரைன் வெஹிக்கிள்லயும் போலீசார் கண்காணிக்கிறாங்க. நாங்க எங்களுடைய சிறப்பு ஏரியல் வான் வழியா கண்காணிச்சு ஒரு 20 டைம் ஜூம் பண்ணக்கூடிய கேமராவும் அதுல யூஸ் பண்றோம். மேபி ஒரு பர்டிகுலர் ஏதாச்சும் குழந்தைங்க காணாம போனாங்க, தேடணும், இல்ல காவல்துறை கட்டுப்பாட்டு அறைக்கு அனுப்பணும் அப்படின்னாலும் இது வழியா கண்காணிச்சிட்டு இருக்கோம். அதுக்கு ஸ்பெஷலா இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர் அண்ட் அதுல டெக்னிக்கல் டீம் டெப்ளாய் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப நல்லா சிறப்பா போயிட்டு இருக்குது பொங்கல் கொண்டாட்டம். அதாவது சென்னை மெரினா கடற்கரையில குடும்பத்தோடு பொதுமக்கள் காணும் பொங்கலை கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த பாதுகாப்பு மட்டும் இல்லாமல் காவல்துறையினர் சாதாரண உடையில பொதுமக்களோடு நடந்து சென்று யாரையாவது செயின் பறிப்பு திருடர்களோ அல்லது வேறு ஏதாவது அசம்பாவித சம்பவங்களோ நடைபெறாமல் இருக்க தொடர்ச்சியாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. அதே போல சென்னை மெரினா கடற்கரையில வேறு என்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன உதவி ஆய்வாளர் நேரடியாக கேட்கலாம். சார், இப்போ குழந்தைகள் காணாம போச்சுன்னா என்ன மாதிரியான கண்டுபிடிப்பதற்கு என்ன மாதிரி நடவடிக்கை போலீஸ் எடுத்திருக்காங்க?
அதுக்கு வந்து இப்ப ஸ்பெஷல் டீம் அங்க இருக்கு, அங்க ஒரு முகாம் வச்சிருக்காங்க. அதுக்கு முன்கூட்டியே அவங்களுக்கு வந்து விவரங்கள்லாம் கையில வந்து ஒரு பேண்ட் ஒன்று கட்டிட்டு தான் அனுப்புறாங்க. அதை தவிர இந்த மாதிரி இது குழந்தைங்க ஏதாவது மிஸ் ஆச்சுன்னா உடனே வந்து அதுக்கு சம்பந்தப்பட்ட கட்டுப்பாட்டு அறைக்கு சொல்லி அதை கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லா நடவடிக்கையும் எடுத்துட்டு இருக்காங்க. காவலர்கள் வந்து இங்க யூனிஃபார்ம்லயும் மப்டிலையும் கண்டினியூஸா சுட்டு போயிட்டு இருக்காங்க. அதே போல கடல் மெரினா கடற்கரையில கூட்டம் அதிகமா இருக்கு. இப்ப கடல்ல குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. அதற்கான ஏற்பாடுகள் எப்படி செய்யப்பட்டிருக்கு? பொதுமக்கள் கடல்ல இறங்காம இருப்பதற்கு காவல்துறை என்ன மாதிரி நடவடிக்கை எடுத்திருக்கு? இங்க கடற்கரை ஃபுல்லா பாத்தீங்கன்னா இந்த கம்புகள்லாம் போட்டு தடுப்பு வேலி அமைச்சிருக்கோம். அது தவிர கடல்ல குளிக்கிறதுக்கு தடை இருக்கு. இன்கேஸ் யாராச்சும் போயிட்டா கூட அவங்கள காப்பாத்துறதுக்கு அங்க ஹெல்பர்ஸ் இருக்காங்க, ட்ரெயின் ஸ்விம்மர்ஸ் அவங்க வந்து இங்க ரெடியா இருக்காங்க. அதாவது காவல்துறையினர் சொன்ன பாதுகாப்பு ஏற்பாடுகளை பார்த்துட்டு ஒட்டுமொத்தமாக சென்னை மாநகரம் முழுவதுமே காணும் பொங்கலுக்காக 12,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. குறிப்பாக குழந்தைகள் இந்த கூட்ட நெரிசலில் காணாமல் போக இருப்பதற்காக சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. குழந்தைகள் இந்த காணும் பொங்கலை கொண்டாடுவதற்காக அவர்களுக்கு ஒரு பலூன் கொடுக்கப்படுகிறது. அந்த பலூன்ல வந்து பெற்றோர்களுடைய தொலைபேசி எண் அந்த பலூன்ல எழுதப்பட்டிருக்கு. அந்த தொலைபேசி எண் மூலம் யாரையாவது குழந்தைகள் மாயமா இருந்தார்களோ, குழந்தைகள் காணாம போயிருந்தாலோ உடனடியாக பெற்றோருக்கு தகவல் தெரிவிப்பதற்காக காவல்துறை அதுபோன்ற ஏற்பாடுகள் செஞ்சிருக்காங்க. அதே போல காவல்துறையோட உதவி மையங்களும் ஆங்காங்கே அமைக்கப்பட்டிருக்கு. உயர் கண்காணிப்பு கோபுரங்கள் மூலம் தொலைநோக்கி முழுவதுமே மெரினா கடற்கரை முழுவதுமே காவல்துறையால் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. பொதுமக்கள் ஒட்டுமொத்த கொண்டாட்டத்தோடு மெரினா கடற்கரையில் உற்சாகமாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அதாவது இந்த காணும் பொங்கல் என்பது அனைவரையும் ஒரே நேரத்தில் காணக்கூடிய பொங்கலாக பார்க்கப்படுகிறது. ஆகவே உறவினர்கள் தங்களுடைய நண்பர்களுடன் இங்கே கடற்கரையிலே உணவருந்தி ஒரு உற்சாக கொண்டாட்டமாக தான் மெரினா கடற்கரையில் காணும் பொங்கல் கொண்டாடப்பட்டு வருகிறது. அல்தாப், காணும் பொங்கலை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் மக்கள் குடும்பமாக சாறை சாறையாக குவிய துவங்கி இருக்கின்றனர். இது குறித்த நேரடி தகவல்களை நமது செய்தியாளர் கோகுல் வழங்க கேட்டும். தொடர்ந்து ஈரோட்டிலிருந்து நமது செய்தியாளர் நேசராஜ் நம்மோடு இணைகிறார். நேசராஜ், ஈரோட்ல காணும் பொங்கல் களை கட்டியிருக்கா? அங்க மக்கள் அதிகமா கூடுற இடங்கள் என்ன? அங்கு மக்களுக்காக செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் என்ன நேசராஜ்? நாம் தற்பொழுது ஈரோடு பகுதியில் உள்ள வஉசி மைதானத்தில் இருக்கோம். இந்த காணும் பொங்கலையொட்டி ஈரோடு சுற்றியுள்ள பொதுமக்கள் 2000க்கும் மேற்பட்டோர் இந்த வஉசி மைதானத்தில் வந்திருக்காங்க. அந்த உறவினர்கள் அவங்க என்ன பண்றாங்கன்னா அவரவர் வீட்டில் அவர்களுக்கு உணவு தயாரித்து உற்றார் உறவினர் மற்றும் நண்பர்களுக்கு கொடுத்து மகிழ்ந்து வருகின்றனர். குறிப்பாக சிறியவர் முதல் பெரியவர் வரை 2000க்கும் மேற்பட்ட பெண்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஆண்களுக்கு இங்கு அனுமதி இல்லை. தற்பொழுது சிறியவர் முதல் பெரியவர் வரை எல்லாரும் ஒரு நடன நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. குறிப்பா ஆடலுக்கேற்ற பாடல் ஆடி நடந்துட்டு இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா சிறு வயது முதலே இதுல வந்து குறிப்பா முதியோர் என தெரியாமல் இவங்க குறிப்பா என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு மன அழுத்தம் அதிகமா இருக்குது, அதனால இது போன்ற நடன நிகழ்ச்சி எங்களுக்கு புத்துணர்ச்சி அளிக்கிறது அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. தற்போது ஒருவர் ஆடிட்டு இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்போம். காணும் பொங்கல் எப்படி பாக்குறீங்க? இந்த காணும் பொங்கல் வந்து நாங்க வீட்டுல இருந்து சாப்பாடு எல்லாம் செஞ்சு கொண்டு வந்து எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் சேர்ந்து இங்க வந்து சாப்பிட்டு நல்லா சந்தோஷமா வருஷத்துல ஒரு நாள் வந்து சந்தோஷமா ஜென்ஸ் யாரும் உள்ள அலோடு கிடையாம எங்க பிரியத்துக்கு எந்த நேரம் வீட்லயே சமைச்சிட்டு கிடப்போம். இந்த ஒரு நாள் மட்டும் வந்து சாப்பாடு செஞ்சு கொண்டு வந்து சாப்பிட்டு நல்லா சந்தோஷமா எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து வெளியூர் மக்கள் எல்லாம் சேர்ந்து சந்தோஷமா கொண்டாடுறோம். இப்ப நீங்க காணும் பொங்கல் எப்படி பாக்குறீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. என் பேர் ஜமுனா ராணி. நாங்க கொமராபாளையத்துல இருந்து வரோம். நாங்க இந்த வருஷம் ஃபுல்லா ஒர்க் டென்ஷன், ஃபேமிலி டென்ஷன் அதெல்லாம் விட இன்னைக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் இங்க வந்திருக்காங்க. அவ்வளவு பேருமே ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்காங்க. எல்லாருமே ஆட்டம் பாட்டம் சந்தோஷம், ரொம்ப நிம்மதியா சந்தோஷமா இருக்கும். மனசை விட்டு எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறோம். எந்த பிரச்சனையும் இல்ல, எந்த ஒரு ப்ராப்ளம் எல்லாம் பாதுகாப்பா ரொம்ப சேஃபா இருக்கு. நல்ல சந்தோஷமா இருக்கும். எல்லாருமே குழந்தைங்கள இருந்து எல்லாருமே சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் பவானில இருந்து வரேன். என் பேர் சசிரேகா. நான் மெடிக்கல் ஃபீல்டுல இருக்கேன். வருஷத்துல ஒரு நாள் ரொம்ப வேலையா இருக்கும். இந்த ஒரு நாள் மட்டும் ரொம்ப ஃப்ரீயா என்ஜாயா இங்க லேடிஸோட பயங்கரமா செம்ம ஜாலியா கொண்டாடிட்டு இருக்கோம். நாங்க குறிப்பா இங்க பாத்தீங்கன்னா அல்டாப் இந்த சிறியவர்கள் பெரியவர்கள் வர ஒரு நடன நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி அவங்க நடனம் ஆடிட்டு வர்றது மிகப்பெரிய வியப்பா இருக்குது. இது அல்டாப் ஆடு கட்டாது. ஈரோடு வஉசி பூங்காவில் நடைபெற்று வரும் காணும் பொங்கல் நிகழ்ச்சிகளின் நேரடி காட்சிகளை பார்த்தோம். தொடர்ந்து சென்னை வண்டலூர் உயிரியல் பூங்காவிலிருந்து இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் லோகநாதன்.
லோகநாதன், வண்டலூர் உயிரியல் பூங்காவில் மக்கள் கூட்டம் எப்படி இருக்கு? அங்க சிறுவர்கள் எந்த அளவிற்கு ஆர்வமாக அங்க வந்துட்டு இருக்காங்க? வண்டலூர் உயிரியல் பூங்கால இப்ப பாத்தீங்கன்னா மக்களுடைய எண்ணிக்கை அதிகமாக வந்துருக்கு. கடந்த ஆண்டு மட்டும் 1,04,000 பேர்கள் வந்து வண்டலூர் உயிரியல் பூங்காவுக்கு வந்து சென்றிருக்காங்க. தற்போது நேற்று பாத்தீங்கன்னா 35,000 பேர் வந்து சென்றிருக்காங்க. தற்போது இன்றைய நிலவரப்படி 40,000த்துக்கு மேற்பட்டோர் வந்து சென்றிருக்காங்க. சிறுவர்கள் பாத்தீங்கன்னா அதிகமான எண்ணிக்கையில் உள்ளார்கள். அது மட்டும் இல்லாம 1,00,000த்திற்கும் மேற்பட்டோர் வருவதாக எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது இந்த பகுதியில் அதிகமான கூட்ட நெரிசல் காணப்படுவதால சாலைகள் ஓரத்தில் வந்து ஒரு பேரிகார்டு இருக்கு, அதாவது கட்டைகள் ஏற்பட்ட பேரிகார்டு ஏற்பட்டு தனியான ஒரு வழி அமைப்பு செய்யப்பட்டிருக்கிறது மக்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு முன் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. பொதுவா பாத்தீங்கன்னா வந்து இதுல வந்து தீயணைப்பு வாகனங்கள், ஆம்புலன்ஸ் உட்பட்ட பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் பண்ணிருக்கப்பட்டிருக்காங்க. டாய்லெட் வசதி கூட ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அங்கங்க பல இடங்கள்ல வந்து டாய்லெட் வசதி ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 1500 வாகனம் நிறுத்துவதற்கான வாகன நிறுத்தங்கள் பல்வேறு இடங்கள்ல ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 20 கவுண்டர்கள், சிறப்பு கவுண்டர்கள் வந்து இங்க துவங்கப்பட்டிருக்குது. தற்போது மட்டும் பாத்தீங்கன்னாலே 20க்கும் மேற்பட்ட சிறப்பு கவுண்டர்கள் இயக்கப்பட்டிருக்கு சார். லோகநாதன், தொடர்ந்து இணைப்புல இருங்க. தமிழகம் முழுவதும் காணும் பொங்கல் களை கட்டி இருக்கிறது. அதன் நேரடி காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை நேர்களே. காணும் பொங்கல் சிறப்பு நேரலை நிகழ்விற்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம் நேர்களே. தமிழகம் முழுவதும் காணும் பொங்கல் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் சுற்றுலா தலங்களில் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. தொடர்ந்து இது குறித்த பல்வேறு தகவல்களை நாம் பார்த்து வருகிறோம். இந்த நிலையில் கன்னியாகுமரியிலிருந்து இணைகிறார் நமது செய்தியாளர் சிவகுமார். சிவகுமார், கன்னியாகுமரி கடற்கரையில மக்கள் கூட்டம் எந்த அளவுக்கு இருக்கு? அங்க வள்ளுவர் சிலைக்கும் விவேகானந்தர் பாறைக்கும் மக்கள் அனுமதிக்கப்படுகிறார்களா என்று? ஓகே சார். கேக்குது சார். அங்க மக்கள் கூட்டம் எப்படி இருக்கு? மக்கள் வந்து வள்ளுவர் சிலைக்கும் விவேகானந்தர் பாறைக்கும் இன்று அனுமதிக்கப்படுகிறார்களா? இதுல நீங்க எங்க இருந்து வந்திருக்கிறீங்க? என்ன மாதிரி குடும்பத்தோட வந்திருக்கிறீங்களா, தனியா வந்திருக்கிறீங்களா? தனியா தான் வந்திருக்கோம். தனியா எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கிறீங்க? சுரண்ட பக்கத்துல. சுரண்ட பக்கத்துல இருந்து வந்திருக்கிறீங்களா? சுரண்டைங்கிறது தனியா, அதாவது நீங்க தனியா வந்திருக்கிறேன்னு சொல்றீங்க. நண்பர்கள் வட்டத்தோட சேர்ந்து வந்திருக்கிறீங்களா அல்லது தனியா நீங்க மட்டும் தான் வந்திருக்கிறீங்க? மட்டும் தான். அதே மாதிரி சார் ஹலோ, கொஞ்சம் முன்னாடி வாங்க. அதாவது இப்ப நீங்க எங்க இருந்து வந்திருக்கிறீங்க? என்னோட ஒரு செட்டிக்குளம் பக்கத்துல இருந்து செட்டிக்குளத்துல இதுல பக்கத்துல இருந்து வந்திருக்கேன். சரிங்க. அதாவது காணும் பொங்கல் அப்படிங்கறது வந்து அதை பத்தி நீங்க குடும்பத்தோட வர்றதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? குடும்பமாகவும் தனியாகவும் இந்த காணும் பொங்கலை பத்தி என்ன நினைக்கிறீங்க? தமிழர் திருநாளுங்கிறது ஜாயிண்டா கொண்டாடுறதுனால நாங்க எப்பவுமே ஃபேமிலியோட சேர்ந்து தான் கொண்டாடுறது. அதனால இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப தூரத்துல இருந்து வந்ததுனால நாங்க வந்து ஃப்ரெண்டையும் சேர்த்து கூட்டிட்டு வந்திருக்கோம். நினைக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். உங்க பேர் என்னங்க? கஜின். என்னோட பேர் கஜின். மார்த்தாண்டத்துல இருந்து வரேன். மார்த்தாண்டம் சார். ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். அது நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்கள்ல வந்து பொதுவா வந்து சுற்றுலா தலங்கள் வந்து மிக கம்மி. அதே மாதிரி நெல்லை மாவட்டத்தை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா வந்து குற்றாலம், பாபநாசம், மணிமுத்தார் போன்ற பகுதிகளும், கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து கன்னியாகுமரி, மார்த்தாண்டம் போன்ற பகுதிகள், தொட்டிப்பாலம், மாத்தூர் தொட்டிப்பாலம் போன்ற பகுதிகள் இருக்குது. அதே மாதிரி கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா முக்கிய ஸ்தலமான கன்னியாகுமரியில் வந்து திருவள்ளுவர் சிலை, விவேகானந்தர் பாறை போன்ற பகுதிகள் இருந்துட்டு இருக்குது. இந்த பாறைகளில் வந்து பல்வேறு, அதாவது இன்னைக்கு காணும் பொங்கல் கொண்டாடுறதை அடுத்து வந்து தமிழகம் மட்டுமல்லாது உலகம் முழுவதிலும் இருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் வந்து இன்னைக்கு கன்னியாகுமரியில் கூடியிருக்கிறாங்க. ஏறத்தாழ 20,000த்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வந்து தற்போது வந்து சுற்றுலா தலங்களை ரசிச்சிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம அதை பார்த்துட்டு இருக்கலாம். அதாவது பாத்தீங்கன்னா, அதாவது சுற்றுலா பயணிகள் நலன் கருதி பல்வேறு பாதுகாப்பு வசதிகள் வந்து தற்போது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து போதிய அளவுக்கு பாதுகாப்பு நடவடிக்கைகள் உள்ளிட்டவைகள் வந்து ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கு. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா திரிவேணி சங்கமம். அதாவது பாத்தீங்கன்னா வங்காள விரிகுடாவும் அரபிக்கடலும் வந்து இந்திய பெருங்கடல ஒன்னா கலக்கக்கூடிய ஒரு இடம் தான் வந்து இந்த திரிவேணி சங்கமம் அப்படிங்கிறது. இந்த திரிவேணி சங்கமங்கிறதுல வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஏறத்தாழ 16,000 பேர் வந்து கூடியிருக்கிறாங்க. மேலும் அல்லாது வந்து அவங்க தனித்தனி காணும் பொங்கல் அப்படிங்கறதுனாலே வந்து சுற்றுலா தலங்களுக்கு சுற்றி பார்க்கணும் அப்படிங்கறது ஒரு இதுல இருக்கிறதுனால அவங்க வந்து தற்போது குடும்பமா வந்து நின்று அந்த காணும் பொங்கலை சிறப்பிச்சிட்டு இருக்கிறாங்க. கன்னியாகுமரி கடற்கரையில் மக்கள் கூட்டம் அலைமோதுவதாக சொல்கிறார் நமது செய்தியாளர் சிவகுமார். தொடர்ந்து சென்னை மெரினா கடற்கரையில் கள நிலவரங்களை தெரிந்து கொள்வோம். அங்கு நமது செய்தியாளர் சுபாஷ் இருக்கிறார். சுபாஷ், நீங்க சொல்லுங்க, மெரினா கடற்கரைக்கு போக்குவரத்து ஏற்பாடுகள் என்னெல்லாம் செய்யப்பட்டிருக்கு? அங்க மக்கள் கூட்டம் எப்படி இருக்கு? போக்குவரத்தில் ஏதேனும் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறதா? சுபாஷ்.
அது காணும் பொங்கலை பொறுத்தவரை வந்து கடற்கரையில சென்னை மற்றும் அதை ஒட்டியுள்ள பகுதியில் வருடந்தோறும் வந்து அதிக அளவில் லட்சக்கணக்கான மக்கள் வந்து குவிவது வழக்கம். அதே போல ஒவ்வொரு ஆண்டுமே வந்து இந்த எண்ணிக்கை வந்து அதிகரித்துள்ளது. இதற்கானமாக பாதுகாப்பு ஏற்பாடுகள் வந்து மிகப்பெரிய அளவில் காவல்துறையினரால் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பாதுகாப்புக்கு மட்டும் கிட்டத்தட்ட 12,000 காவல்துறையினர் வந்து ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் போக்குவரத்தில் நெரிசல் ஏற்படாத வண்ணம் பல சிறப்பான ஏற்பாடுகளையும் காவல்துறை செய்திருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். குறிப்பாக வாகனங்களை முந்தி செல்லாத வகையில் சிறப்பாக வழியமைக்கப்பட்டு வழிநெடுக்கிலும் காவல்துறையினர் பணியில் அமர்த்தப்பட்டு போக்குவரத்தை தொடர்ச்சியாக சீரமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் பெரிய பெரிய பேருந்துகள் செல்லக்கூடிய சர்வீஸ் செய்யக்கூடிய பாதையில் வந்து கட்டை அமைக்கப்பட்டு தடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் கடற்கரைக்கு வருபவர்கள் தங்கள் மகிழ்ச்சியின் எல்லைக்கு மீறி கடற்கரையில் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. அதாவது கடற்கரையில் சென்று நீராடுவதற்கு கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் தூரம் வந்து கட்டை வேலிகளால் அமைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் அதை மீறி குளிப்போர் யாரும் இருந்தால் அவர்களை கண்காணிக்க சிறிய குட்டி விமானம் மூலமாக கடற்கரை காந்தி அடிகள் சிலை அருகே வந்து ஒரு விமானம் அமைக்கப்பட்டு தொடர்ச்சியாக கண்காணிக்கப்பட்டிருக்கிறது. இந்த குட்டி விமானமானது கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் சுற்றளவில் பறக்கக்கூடியது, 200 மீட்டர் உயரத்திலே பறக்கக்கூடியது. முழுமையாக கண்காணித்து அவர்களை அத்துமீறி நுழைவதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கவும் காவல்துறையினர் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் கடற்கரையில் ஏதானும் யாருக்காவது எந்த பாதிப்பு ஏற்பட்டால் அவர்களை உடனடியாக மீட்கும் வகையில், அதாவது அவர்களுக்கு மருத்துவ உதவி செய்த வகையில் 8 கடற்கரை செல்லக்கூடிய 8 ஆம்புலன்ஸ்கள் அமர்த்தப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தொடர்ச்சியாக கண்காணிப்பு விஷயத்தை பொறுத்தவரையும், அதாவது பெண்களோ தனியாக செல்லும் போது அவர்களிடம் யாரேனும் கேலி கிண்டலில் ஈடுபட்டால் அவர்களை தடுக்கும் வகையில் பெண் போலீசார் மாறுவேடத்தில் கடற்கரையில் சுற்றி பணியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். இங்கு யாரேனும் ஈடுபட்டால் அவர்களை கண்காணித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கவும் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று குடும்பத்துடன் குழந்தைகளோடு வரக்கூடிய பெற்றோர்களுக்கு அந்த குழந்தைகளுக்கு முகாமில ஒரு சிறிய ஒரு அட்டை வந்து தரப்பட்டிருக்கிறது. அதாவது கையிலே வந்து ஒரு சிலக்கூடிய இந்த பேப்பர் ஆனது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தாளிலே அவருடைய குழந்தையினுடைய பெயர் மற்றும் தந்தையின் அந்த குழந்தையினுடைய பெற்றோருடைய தொலைபேசி எண்ணும் கொடுக்கப்பட்டிருக்கும். இதன் மூலமாக குழந்தை எங்கேனும் தவறினால் அந்த குழந்தைக்கு பயத்தில் பேசாமல் இருக்கக்கூடும். இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உடனடியாக பக்கத்தில் இருப்பவர்கள் அவருக்கு உதவி செய்ய முடியும். இது போன்ற விஷயங்களை தொடர்ச்சியாக காவல்துறை செய்திருக்கிறது. மக்கள் அளவுக்கு அதிகமாக கூட்டம் கூடுறதுனால இங்க போக்குவரத்துக்கு மாற்றம் எதுவும் செய்யப்பட்டிருக்கிறதா சுபாஷ்? இல்ல, தற்போதைய நிலைமை வரை போக்குவரத்து இரு வழியிலுமே விடப்பட்டிருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். மிகப்பெரிய அளவில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்படவில்லை. இருப்பினும் வந்து கூட்டம் அதிகமாக பட்சத்தில், வாகனங்கள் அதிகமாகும் பட்சத்தில் மெரினா கடற்கரையில், அதாவது காமராஜர் சாலையில் தொடங்கி கிட்டத்தட்ட அந்த பிரசிடென்ட் கல்லூரி அருகே திரும்பி விடப்படும் என கூறப்படுகிறது. காவல்துறையினர் தகுதிக்கு, அதாவது நேரத்துக்கு தகுந்த போது, அதாவது சாலை போக்குவரத்துக்கு ஏற்றபடி இதற்கான முடிவை எடுப்பார்கள் என்று கூறப்படுகிறது. காணும் பொங்கலை முன்னிட்டு கலங்கரை விளக்கத்துல மக்கள் இன்னைக்கு பார்வையிடுறதுக்கு அனுமதிக்கப்படுறாங்களா சுபாஷ்? கலங்கரை விளக்கத்தில் காலை முதற்கொண்டே பார்வையாளர்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள். ஆனாலும் வந்து கலங்கரை விளக்கத்தில் நின்று மேற்கொண்டு பார்ப்பதற்கு மிகப்பெரிய ஆர்வம் மக்கள் காட்டவில்லை என்றுதான் கூற வேண்டும். மிகப்பெரிய சிறிய எண்ணிக்கையிலான, அதாவது அன்றாடம் வரக்கூடிய பதிவு செய்யக்கூடிய மக்களின் கூட்டம் தான் கலங்கரை விளக்கத்திலே இருக்கிறது. மிகப்பெரிய கூட்டம் இல்லை என்றுதான் கூற வேண்டும். இருப்பினும் வந்து கலங்கரை விளக்கத்தில் வந்து ஒட்டுமொத்தமாக பார்க்க வேண்டும். அதாவது கலங்கரை விளக்கத்தை பார்க்காதவர்கள் இந்த காணும் பொங்கலுக்கு வரும்போது அதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய குடும்பங்கள் மட்டுமே தான் கலங்கரை விளக்கத்தில் செல்கின்றனர். மற்ற அனைவருமே கடற்கரையின் அருகே நின்று அந்த நீரின் அழகையும் அங்கு கொண்டு வந்த உணவுகளையும் பரிமாறி குடும்பத்துடன் மகிழ்வதை தான் நாம் பார்க்க முடிகிறது. அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் வேற என்னென்ன செய்யப்பட்டிருக்கு சுபாஷ்? ஏற்கனவே குறிப்பிட்டபடி வந்து இங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் மிக 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 பெரிய அளவில் தீவிரமாக செய்யப்பட்டிருக்கு. 12,000 காவல்துறையினர் ஈடுபடுத்தப்படுகிறார்கள். குறிப்பாக ஏற்கனவே அண்ணா பல்கலைக்கழகத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்க 2 வகையான குட்டி விமானங்கள், இந்த விமானங்கள் மூலமாக தொடர்ச்சியாக கண்காணிக்கப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் கடலோர காவல்படையினுடைய ஹெலிகாப்டர் மூலமாக ரோந்து பணி தொடர்ச்சியாக செய்யப்பட்டு வருகிறது என்று சொல்ல வேண்டும். நீங்கள் பார்க்கும் போதே தெரியும், இப்போது இந்த ஹெலிகாப்டர் ஆனது வந்து கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த கடற்கரையினுடைய 5 கிலோமீட்டர் தூர வலையில இருபுறமும் தொடர்ச்சியாக, அதாவது சுழன்று கொண்டே இருக்கிறது, நிறுத்தப்படாமல். எங்கெங்கெல்லாம் அதாவது மீறி கடற்கரைக்கு அரங்கம் சென்றிருந்தால் அதை காவல்துறையினரும் ஏமாற்றி மீறி கடற்கரையில் சென்று ஆபத்தை சிக்கிக் கொண்டால் அவர்களை காண்பதற்கும் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தண்ணீரிலே நீந்தி, அதாவது தண்ணீரிலே சிக்கிக்கொள்ள மாட்டிக்கொள்வர்களை மீட்பதற்காக தீயணைப்புத்துறை மற்றும் காவல்துறையினரோட 50 பேர் வந்து பயிற்சி பெற்றவர்கள் இருக்காங்க. அது மட்டுமல்ல இங்கு அருகில் இருக்கக்கூடிய மீனவர்களும் 200க்கும் மீனவர்களும் சிறிய படகு மூலம் தயாராக இருக்கின்றனர் கடற்கரைக்குள்ளே சென்று நீராட சென்றவர்களை மீட்பதற்காக. இப்ப பார்க்க முடிஞ்சது காட்சிகளை ஹெலிகாப்டர்ல இருந்து இந்த பாதுகாப்பு பணிகளை போலீசார் மேற்கொண்டு வராங்க. இதுல எத்தனை ஹெலிகாப்டர்கள் இதுல ஈடுபடுத்தப்பட்டிருக்கு, எவ்வளவு போலீசார்
அதுல பாதுகாப்பு பணியில ஈடுபட்டிருக்காங்க. ஹெலிகாப்டர் வந்து தொடர்ச்சியாக வந்து ஒரே ஒரு ஹெலிகாப்டர் மட்டுமே தொடர்ச்சியாக இங்கு, அதாவது காமராஜர் சாலை தொடங்கி கிட்டத்தட்ட அண்ணா சமாதி வரை தொடர்ச்சியாக கடற்கரை ஒட்டியே அதனுடைய பயணம் சென்று கொண்டிருக்கிறது. அது மட்டும் கரையில் உட்கார்ந்தக்கூடிய மக்களையும் வந்து தொடர்ச்சியாக கண்காணிக்கப்பட்டு வருகிறார்கள். ஏனென்றால் மக்களுடைய கூட்டம் அதிகமாக இருப்பதால் என்னதான் காவல்துறையினர் பாதுகாப்பு விஷயத்துக்காக அதிக அளவில் போடப்பட்டிருந்தாலும் ஒரு சில நபர்கள் சந்தோஷத்தில் எல்லை மீறி கடலை தாண்டி வேகமாக செல்வது வழக்கம். அவர்களை தடுப்பதற்காகவும் ஏரானும் சிக்கிக் கொண்டால் அவர்களை தடுப்பதற்காகவும் ஹெலிகாப்டர் மூலமாக ரோந்து பணி தீவிரமாக செய்து வருகிறது. இந்த நீங்கள் பார்க்கலாம், இந்த ஹெலிகாப்டர் தொடர்ச்சியாக சுற்றிக் கொண்டே இருக்கிறது. நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய பகுதி காந்தி சிலைக்கு பின்புறம், மகாத்மா காந்தியடிகள் சிலைக்கு பின்புறம் அங்கு முழுமையாகவே தொடர்ச்சியாகவே கண்காணிக்கப்பட்டு கிட்டத்தட்ட கலங்கரை விளக்கத்தை தாண்டி மீண்டும் அண்ணா சமாதி வரை தொடர்ச்சியாக சென்று கொண்டிருக்கிறது. சென்னை மெரினா கடற்கரை நிலவரங்களை பார்த்தோம். தொடர்ந்து லோகநாதன் செய்தியாளர் லோகநாதன் நம்மோடு இணைகிறார். வண்டலூர் உயிரியல் பூங்காவிலிருந்து அவரிடம் பேசலாம். லோகநாதன், அங்க மக்கள் கூட்டம் எப்படி இருக்கு? அங்க மக்களுக்காக அந்த உயிரியல் பூங்காவிற்குள் செய்யப்பட்டுள்ள அந்த ஏற்பாடுகள் குறித்து சொல்லுங்க லோகநாதன். தற்போது நம்ம இருக்கிற வண்டலூர் உயிரியல் பூங்காவில் வந்து அதிகப்படியான மக்கள் கூட்டம் இருக்குது. பெரும்பாலும் வந்து சிறுவர்கள் அதிகமாக தான் இந்த வண்டலூர் பூங்காவுக்கு வருவாங்க. தற்போது வந்து பரீட்சை தேர்வுகள் உள்ளதால சிறுவர்கள் சற்று குறைவாக வந்திருக்காங்க. தற்போது பாத்தீங்கன்னா ஏற்பாடுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிசிடிவி கேமரா, அதிகமான மக்கள் நடமாடக்கூடிய பகுதிகளில் வந்து சிசிடிவி கேமரா வச்சு கண்காணிக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் வனத்துறையினர், காவல்துறையினர், உயிரியல் பூங்காவோட ஊழியர்கள் உட்பட மொத்தம் 500க்கும் மேற்பட்டோர் வந்து இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வராங்க. சின்ன குழந்தைகள் பாத்தீங்கன்னா இங்க இப்ப தற்போது அதிகமான குழந்தைகள் வரது அதிகமா இருக்கு. தற்போது ஒரு குழந்தை இருக்காங்க, அவர்கிட்ட நம்ம பேசுவோம். ஷாம்னு ஒரு குழந்தை இருக்காரு. சொல்லுங்க தம்பி, நீங்க வந்து இப்ப என்னென்ன பாத்தீங்க, எந்த மாதிரி ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ணீங்க இந்த பூங்கா? நான் வந்து இந்த கொரில்லா, மனுஷ குரங்குலாம் பார்த்தேன். நெக்ஸ்ட் ஜிராஃபிலாம் பார்த்தேன். நெக்ஸ்ட் ஜிராஃபி, மனித குரங்கு. அதனைத் தொடர்ந்து தற்போது இன்னொரு லேடி வந்திருக்காங்க, அவங்ககிட்ட நம்ம கேட்போம். சொல்லுங்கம்மா, தற்போது வந்து இந்த உயிரியல் பூங்காக்கு வந்திருக்கீங்க, இதை எப்படி பாக்குறீங்க? என்ன மாதிரியான ஏற்பாடுகள் இங்க இருக்கு? இந்த உயிரியல் எல்லாமே நல்லா இருந்தது. ஏற்பாடுலாம் சூப்பரா ஜாலியா என்ஜாய் பண்ணி பார்த்தோம். காலையில வந்தோம், நாங்க எல்லாத்தையும் ஃபுல்லா பார்த்துட்டு இப்ப கிளம்பணும். எல்லாம் சூப்பரா இருந்தது பாக்க. என்ன மாதிரியான ஏற்பாடுகள் பண்ணிருக்காங்க? எல்லாம் நல்லா இருந்தது. போலீஸ் பாதுகாப்புல நல்லா பண்ணிருக்காங்க. இந்த உயிரியல் பூங்காவில் வந்து சைக்கிள்ல செல்லக்கூடியது தடை செஞ்சிருக்காங்க. உணவுகள் முற்றிலுமாக எடுத்து செல்ல தடை செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பேட்டரி கார்களின் மூலம் செல்லக்கூடியது அத்தனையும் தடை செஞ்சிருக்காங்க. இது போன்று பல்வேறு முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் நடைபெற்றிருக்கிறது இந்த வண்டலூர் உயிரியல் பூங்காவில். அது மட்டும் இல்லாம நேற்று மட்டும் 200 பேர்கள் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. தற்போது 300க்கும் மேற்பட்டு கூடுதலாக இந்த பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு வராங்க. உயிரியல் பூங்கா பொறுத்த வரைக்கும் சுற்றமாக தூய்மை மிக்க பகுதியாக மாத்திரம் சொல்லிட்டு இதோட முன்னெச்சரிக்கை பல்வேறு முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு சார். முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் குறித்தும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்தும் சொன்னீங்க. அங்க அதிக அளவுல மக்கள் இப்ப கூட்டிட்டு இருக்கிறதுனால அங்கிருந்து அவங்க திரும்பி செல்வதற்கான போக்குவரத்து ஏற்பாடுகள் என்னென்ன பண்ணிருக்காங்க லோகநாதன்? போக்குவரத்து ஏற்பாடுகள் பாத்தீங்கன்னா 150 சிறப்பு பேருந்துகள் வந்து இயக்கப்படுது இந்த வண்டலூர் பூங்காவிற்கு. அதன்படிய பல்வேறு அமைப்புகள் இங்கு போக்குவரத்து நெரிசல் காணப்படாத வகையில வந்து தடுப்பு சுவர்கள் அமைக்கப்பட்டிருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா வந்து நிறைய பேர் வந்து சென்ட்ரல் மீடியம் வந்து கிராஸ் பண்ணி வருவாங்க. அதனால அந்த ஆக்சிடென்ட் நடக்கக்கூடாத ஒரு சூழ்நிலைக்காக பல போலீஸ்கள் வந்து ரோடு சாலையோரங்களில் வந்து இந்த பாதுகாப்பு பணியில் ஏற்பட்டிருக்காங்க. போக்குவரத்தை பொறுத்த வரைக்கும் 150 பேருந்துகள் என்பது ஒரு பெரிய அளவிலான ஒரு பேருந்து இயக்கப்படுகிறது. போன்ற ஆண்டு வந்து 1,04,000 பேர் வந்து இந்த வண்டலூர் பூங்காவுக்கு வந்து சென்றாங்க. தற்போது நிலவரப்படி 40,000க்கும் மேற்பட்டோர் வந்து இந்த பூங்காவில் வந்து சென்றிருக்காங்க. நேற்று நிலவரப்படி 35,000 பேருக்கு மேல வந்து வண்டலூர் பூங்காவிற்கு வந்து சென்றுள்ளனர். பாதுகாப்பு ஏற்பாடுகள் வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக எல்லாமே நல்லா பக்காவா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். தமிழகம் முழுவதும் காணும் பொங்கல் களை கட்டியுள்ள நிலையில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து நாம் நேரடி தகவல்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பல்வேறு தகவல்களை நாம் பார்க்க இருக்கிறோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை 4ஆம் நாளான இன்று காணும் பொங்கல் தமிழகம் முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. மக்கள் சாறை சாரியாக சுற்றுலா தலங்களை முற்றுகையிட தொடங்கியிருக்கிறார்கள். தமிழகத்தின் நிலவரங்களை பார்த்தோம். தொடர்ந்து புதுச்சேரியில் தற்போது கடற்கரையிலிருந்து நம்மோடு இணைக்கிறார் செய்தியாளர் கோபிநாத். புதுச்சேரி மக்கள் இப்போ காணும் பொங்கல் எப்படி கொண்டாடிட்டு இருக்காங்க? அங்க முக்கியமான சுற்றுலா தலங்கள் என்னென்ன? மக்கள் எங்க அதிகமா கூடிட்டு இருக்காங்க?
இந்த காணும் பொங்கல் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் மட்டும் இல்ல புதுச்சேரி மாநிலத்திலும் வெகு விமர்சையாக கொண்டு வராங்க. புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிற கடற்கரை, அதே போல பார்த்தீங்கன்னா நூனங்குப்பம் பகுதியில் இருக்கிற படகு குளம், அது போட் ஹவுஸ்ல பார்த்தீங்கன்னா போட் ஹவுஸ்ல இருந்து 3 கிலோமீட்டர் தூரம் வந்து இங்க இருக்கிற பாரடைஸ் பீச் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்து மக்கள் ஏராளமாக குவிஞ்சிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா புதுச்சேரி மாநிலத்தில் மட்டும் இல்ல தமிழகத்தில் பல்வேறு பகுதிகள், அதை பார்த்தீங்கன்னா பெரம்பலூர், சென்னை, விழுப்புரம், திருக்கோவிலூர், செஞ்சிபுரம் பல்வேறு பகுதிகளில் இங்க குவிஞ்சிருக்காங்க. நம்மளிடையே பார்த்தீங்கன்னா இங்க வந்து பெரம்பலூர் மாவட்டத்தில் இந்த குடும்பத்தில் இருக்காங்க. அவங்க கிட்ட இந்த காணும் பொங்கல் எப்படி கொண்டாடுறது கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதை பத்தி நம்ம நீங்க எங்க வந்திருக்கீங்க, இந்த காணும் பொங்கலுக்கு தமிழகத்தை விட்டு பாண்டிச்சேரி வந்ததுக்கான காரணம் என்ன, இந்த பீச் எப்படி இருக்கு? நாங்க பெரம்பலூர் மாவட்டத்துல இருந்து வந்திருக்கோங்க. இந்த காணும் பொங்கலுக்கு நாங்க இந்த பீச்ல ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்றோம் ஃபேமிலியோட. பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் இங்க வந்திருக்கோம், பாரடைஸ் பீச்சுக்கு வந்திருக்கோம். இது ஐலாண்ட்குள்ள வந்து போட்ல வந்து பாக்குற மாதிரி நல்லா இருக்கு. ரொம்ப வந்து சேஃபா இருக்கீங்க. போட்லாம் வச்சு ரொம்பவும் சேஃப்டியா இது பண்றாங்க. ஆக்சுவலி இப்போ நாங்க ஃபர்ஸ்ட் டைம் தான் இங்க வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி எங்களுக்கு இந்த மாதிரி இடம் இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் தெரியவே தெரியாது. ரொம்ப என்ஜாய் பண்றோம். ரொம்ப ஜாலியா இருக்கீங்க இங்க வந்ததுல. இதே போல பாத்தீங்கன்னா சென்னையை சேர்ந்த குடும்பத்தில் நம்மளோட இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதை பத்தி நீங்க புதுச்சேரி மாநிலத்துக்கு வந்திருக்கீங்க, சென்னையில இருந்து. இந்த கடற்கரை எப்படி இருக்கு, இந்த காணும் பொங்கல் எப்படி கொண்டாடுறீங்க? நாங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட பாண்டிச்சேரி வந்தோம் and we had a nice time at Chunamba Island with my family members. எப்படிமா இருக்கு? நீங்க உங்க வயசுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏராளமான காணும் பொங்கலை பார்த்திருப்பீங்க. இந்த ஆண்டு புதுச்சேரி மாநிலத்தில் கொண்டாடுற இந்த காணும் பொங்கல் எப்படி இருக்கு? வந்ததே இல்ல, இப்பதான் வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முதல் தடவை பாண்டிச்சேரி வந்திருக்கீங்க? எப்படி கடற்கரைக்கு இப்பதான் வந்திருக்கோம். கடற்கரை இப்பதான் வந்திருக்கீங்க. நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க, எப்படி இருக்கு? நாங்க நெல்லிக்குப்பம் கடலூர்ல இருந்து வந்திருக்கோம். இது 3rd டைம் வரேன். நானு என்னோட ஃபேமிலி தான் கூட்டிட்டு வந்திருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இவங்களை கூப்பிட்டு வந்தது இன்னும் ஹாப்பியா இருக்கு எனக்கு. இப்ப காணும் பொங்கல் பார்த்தீங்கன்னா கடலூர்ல பீச் இருக்கு, நீங்க அதை விட்டுட்டு பாண்டிச்சேரி வந்திருக்கீங்க, எப்படி இருக்கு? என்ன ஐலாண்ட் பார்க்கணும், என் ஃபேமிலி அம்மா வீடு இவங்க, ஐலாண்ட் பார்க்கணும் அப்படிங்கறதுக்காக கூப்பிட்டு வந்தேன். இவங்க இது வரைக்கும் ஐலாண்ட் வந்தது இல்ல, அதுக்காக கூப்பிட்டு வந்தேன். சார், இந்த காணும் பொங்கல் எப்படி கொண்டாடுறீங்க? குடும்பத்தோட வந்திருக்கீங்க. இந்த பொங்கல் விழா எப்படி போச்சு? இப்ப கடைசி நாள் இந்த காணும் பொங்கல் எப்படி இருக்கு? பொதுமக்கள், அதாவது உங்க குடும்பத்தோட கொண்டாடுறீங்க, எப்படி இருக்குது? ரொம்ப சிறப்பான விஷயம். குடும்பத்தோட கொண்டாட ரொம்ப சிறப்பான விஷயம். இப்போ கடலூர்ல இருக்கு நீங்க கேட்ட மாதிரி. பட் சுண்ணாம்பு இந்த சீ பேக் வாட்டர் எல்லாம் பார்க்கறது கொஞ்சம் நல்லா இருக்கும். கொஞ்சம் கிளீன் பீச் இது. ஸோ அதனால வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இப்ப இங்க வந்திருக்க குடும்பத்தில் பாத்தீங்கன்னா இந்த பகுதியில் இருக்க பாத்தீங்கன்னா ஒரு அயர்லாந்து, இந்த பகுதியில் இருக்கிற பாரடைஸ் பீச்ல தாங்கள் வந்து மகிழ்ச்சியோட இந்த காணும் பொங்கலை கொண்டாடி வந்திருக்கிற சுற்றுலா பயணிகள் தகவல் தெரிவிச்சிருக்காங்க. புதுச்சேரி கடற்கரை மட்டும் இல்லாம அங்க மற்ற சுற்றுலா தலங்கள் என்னென்ன இருக்கு கோபிநாத்? அங்க மக்களுடைய கூட்டம் எப்படி இருக்கு? அங்க புதுச்சேரி ஒட்டுமொத்தமாக புதுச்சேரியில் செய்யப்பட்டுள்ள அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து சொல்லுங்க. இங்க புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்த பாத்தீங்கன்னா 3 இடங்கள். அதே போல பாத்தீங்கன்னா முதல்ல வந்து ஆரோவில் பகுதியில் ஒரு பீச் இருக்கு. அதே போல பாத்தீங்கன்னா அங்க வந்து சர்வதேச ஒரு மையம் இருக்கு. அந்த பகுதியில் வந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து போயிட்டு இருக்காங்க. அதே போல பாத்தீங்கன்னா கடற்கரை பகுதியில் வந்து காந்தி சிலை, இந்த இடத்துல வந்து மிக பிரபலமான இடம். இந்த பகுதியில் வந்து சுற்றுலா பயணிகள் அதிகம் வந்திருக்காங்க. இதை 2 இடங்களை தவிர இந்த பகுதியில் இருக்கிற இந்த பாரடைஸ் பீச் மக்கள் கூட்டம் அலையும் போது பாத்தீங்கன்னா ஏராளமான மக்கள் இந்த காணும் பொங்கலை கடல்ல குளிச்சிட்டு இருக்காங்க. அதே போல பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற உணவுகளை சாப்பிட்டுட்டு இங்க இருக்கிற உறவினர்களை வந்து சந்தோஷமா இந்த காணும் பொங்கலை கொண்டாடிட்டு இருக்காங்க. சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை காணும் பொங்கலை புதுச்சேரியில் கடற்கரையில் மக்கள் சந்தோஷமாக கொண்டாடி கொண்டிருக்கின்றனர். அதன் நேரடி காட்சிகளை எல்லாம் பார்த்தோம். தொடர்ந்து சென்னை தீவுத்திடலில் கொண்டாட்டங்கள் எப்படி இருக்கிறது என்பது குறித்து தகவல்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் இணைகிறார். சுபாஷ், ராஜா, அங்க நிலவரம் எப்படி இருக்கு? மக்கள் கூட்டம் எப்படி இருக்கு? அங்க இருக்கக்கூடிய அரங்குகள் என்ன மாதிரியான அரங்குகள் அமைக்கப்பட்டிருக்கு? செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்ன ராஜா? கண்டிப்பாக. அதாவது சென்னையில் காணும் பொங்கல் தற்பொழுது களை கட்ட தொடங்கியுள்ளது. முக்கியமான இடங்களான வண்டலூர் அண்ணா உயிரியல் பூங்கா, அதற்கு அடுத்தபடியாக சென்னை மெரினா கடற்கரை, அதேபோல் தற்பொழுது தீவுத்திடலில் அமைக்கப்பட்டுள்ள அரசு சுற்றுலா பொருட்காட்சியில் அதிக அளவிலான பொதுமக்கள் தற்பொழுது வர தொடங்கியுள்ளனர். ஏனென்றால் மெரினா கடற்கரைக்கு அடுத்தபடியாக அங்கிருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அவர்களுடைய அடுத்த பொழுதுபோக்கு அம்சமாக இந்த பகுதிக்கு தற்பொழுது வருகை தர தொடங்கியுள்ளனர். தற்சமயம் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் இந்த பகுதியை நோக்கி வர தொடங்கியுள்ளனர். பாதுகாப்பு
பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்று பார்க்கும் பொழுது விரிவாக சென்னை மாநகர காவல்துறையினர் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளனர். ஆங்காங்கே இங்கும் கண்காணிப்பு கோபுரங்கள் அமைக்கப்பட்டுள்ளன, கேமராக்கள் வைக்கப்பட்டுள்ளன. அதிக அளவிலான காவல்துறையினர் இந்த பகுதியில் பாதுகாப்புக்காக ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். நேரமாக பொதுமக்களுடைய வருகை என்பது தற்சமயம் இந்த சுற்றுலா பொருட்காட்சிக்கு பொருட்காட்சியில் அதிக அளவில் இருக்கிறது. இங்கு நூற்றுக்கணக்கான அரங்கங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அதாவது அரசின் நலத்திட்டங்களை விளக்கக்கூடிய அரங்கங்கள் இங்கு அதிக அளவில் உள்ளன. அதேபோல் சிறுவர்களுக்கான பொழுதுபோக்கு அம்சங்கள் என்று பார்க்கும் பொழுது ராட்டினம் இது போன்ற பல்வேறு விதமான பொழுதுபோக்கு அம்சங்களும் இங்கு அதிக அளவில் உள்ளன. பொதுமக்கள் தற்சமயம் இந்த பகுதிக்கு அதிக அளவில் தங்களுடைய காணும் பொங்கலை இந்த பகுதியில் தற்பொழுது கொண்டாடி வருகின்றனர். ஏராளமான பொதுமக்கள் நம்மை சுற்றி இருக்கின்றனர். அவர்களுடன் அவர்களுடைய இந்த காணும் பொங்கல் கொண்டாட்டங்களை நாம் கேட்போம். வணக்கங்க, உங்க பேர் என்னமா, எங்க இருந்து? என் பேர் சுபத்ரா, நான் வேளச்சேரியில இருந்து வரேன். இங்க நிறைய அக்வாட்டிக் திங்ஸ்லாம் இருக்கு. அப்புறம் நிறைய அம்மா சிமெண்ட்லாம் எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்காங்க. நல்லா ஸ்மோக்கிங்கான இதெல்லாம் வீடியோலாம் கொடுத்திருக்காங்க. நல்லா பொதுமக்களுக்கு ரொம்ப இதுவான யூஸா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. அம்மா சீஃப் மினிஸ்டர். ஓகேங்க, வேற இங்க வேற என்னென்ன மாதிரியான அம்சங்கள்லாம் இருக்குது? பொழுதுபோக்கு அம்சங்கள், குழந்தைங்களுக்கு தேவையான பொழுதுபோக்கு அம்சங்கள் நிறைய இருக்குது. உதாரணத்துக்கு எடுத்துட்டா ட்ரெயின் இருக்குது, ராட்னம் இருக்குது, குழந்தைங்களுக்கு தேவையான இதெல்லாம் பொம்மைகள் அது இது எல்லாமே இருக்குது. பொழுதுபோக்குக்கு தேவையான அம்சங்கள் இருக்குது. ஆக மொத்தம் இங்க வந்தோம்னா ஒரு 5 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்றதே தெரியாது. காணும் பொங்கல் கொண்டாட்டம் பொருட்காட்சியில் எப்படி இருக்குமா? சூப்பரா போய்கிட்டு இருக்கு. எங்கேயாச்சும் நல்லா என்ஜாய் பண்றதுக்கு நல்லா இருக்கு. நாங்க வெளியூர்ல இருந்து இதை பாக்குறதுக்காண்டியே வந்திருக்கோம். நல்லா ஜாலியா என்டர்டைன்மெண்ட் பண்றதுக்கு நல்லா இருக்கு. சூப்பரா இருக்குது சார். குழந்தைகளுக்கு பாத்தீங்கன்னா நிறைய அம்சங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஜென்ஸ் லேடிஸ் எல்லாருக்குமே ஈக்குவலா இருக்காங்க. இப்ப ரீசெண்டா நம்ம இந்த வெள்ள நிவாரணத்தை பத்தி அதுல எடுத்த இமேஜஸ் எல்லாமே இந்த ஃபயர் சேஃப்டி மத்தபடி கவர்மெண்ட் என்னென்ன பண்றாங்களோ எல்லாத்தையும் ப்ராப்பரா காமிச்சிருக்காங்க. இதெல்லாம் மக்கள் பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு பிரிகாஷன்ஸ் என்னென்ன பிரிகாஷன்ஸ் பண்ணா எல்லாம் டீசெண்டா கொடுத்துருக்காங்க. அதே போல பொழுதுபோக்கு அம்சமாக மட்டும் இந்த சுற்றுலா பொருட்காட்சியை கருதாமல் இங்கு அரசின் சார்பாக அமைக்கப்பட்டுள்ள அரங்கங்களில் பல்வேறு பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவை தங்களுக்கு உபயோகமாக இருப்பதாகவும் இங்குள்ளவர்கள் தெரிவிக்கின்றனர். ராஜா, அங்க போக்குவரத்துக்கு மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கா? இவ்வளவு மக்கள் அங்க கூடியிருக்காங்க, இவங்க திரும்பி போறதுக்கான போக்குவரத்து ஏற்பாடுகள் அங்க என்னென்ன செய்யப்பட்டிருக்கு ராஜா? கண்டிப்பாக, ஏனென்றால் ஒட்டுமொத்த சென்னையினுடைய மக்களே இங்குதான் அதிக அளவில் தற்பொழுது இந்த பகுதியில் திரண்டுள்ளனர். அதாவது தீவுத்திடல் தற்பொழுது மெரினா கடற்கரை அடுத்தபடியாக இங்குதான் உள்ளனர். அதனால் அவர்களுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகளோடு சேர்த்து போக்குவரத்து ஏற்பாடுகளும் இங்கு அதிக அளவில் செய்யப்பட்டுள்ளன. ஏராளமான சிறப்பு பேருந்துகள் மாநகர போக்குவரத்து கழகத்தின் சார்பாக அமைக்கப்பட்டுள்ளன. அதே போல் இவர்கள் வரக்கூடிய வாகனங்கள் ஆங்காங்கே நிறுத்துவதற்கு வசதியாக அந்தந்த அந்த சாலைகளில் தற்சமயம் தற்காலிக பார்க்கிங் வசதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் இவர்கள் இரவு மீண்டும் தங்களுடைய வீடுகளுக்கு செல்வதற்கு இல்லங்களுக்கு செல்வதற்கு ஏற்ப தற்சமயம் மாநகர பேருந்துகள் 11 மணி வரையில் இயக்குவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சென்னை தீவுத்திடலில் மக்கள் கூட்டமாக அங்கு அலைமோதி கொண்டிருக்கின்றனர். அந்த நேரடி காட்சிகளை நாம் பார்த்தோம். தொடர்ந்து சென்னை வண்டலூர் உயிரியல் பூங்காவிலிருந்து நமது செய்தியாளர் லோகநாதன் இணைகிறார். லோகநாதன், வண்டலூர் உயிரியல் பூங்காவில் அங்க குழந்தைகள் எதையெல்லாம் ஆர்வமுடன் பார்க்கிறாங்க? அங்க குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட பேச முடியுமா? வண்டலூர் உயிரியல் பூங்காவில் தற்போது குழந்தைகள் அதிகமா வந்திருக்காங்க. தற்போது அந்த குழந்தைகள்ல ஒரு குழந்தை இருக்கு, நம்ம பாக்குறோம். சொல்லுங்கம்மா, என்னென்ன புது விஷயம் நீங்க பாத்தீங்க? என்னென்ன விலங்குகள் அதிகமாக? 4 புலிக்குட்டி விட்டுருக்காங்க. அதுக்கு பேர் வச்சிருக்காங்க. கலா, மாலா, வேதா, ரகுடான்னு வச்சிருக்காங்க. 4 நீதி யானை ஒண்ணு இருக்கு. அப்புறம் நிறைய இருக்கு. நல்லா நிறைய தான் பார்த்தோம். ஜாலியா என்ஜாய் பண்ணோம். நாங்க விதவிதமான குரங்கு, மனித குரங்கு எல்லாம் இருந்தது. முதலை இருக்கு. அப்புறம் கரடி, பாம்பு எல்லாம் நல்லா பாதுகாப்பா இருந்தது. ஜாலியா என்ஜாய் இருந்தது. சிங்கம், புலி எல்லாம் இருந்தது. எல்லாம் பாதுகாப்பா பார்த்தோம். நாங்க பாதுகாப்பு ஏற்பாடுகள் நிறைய பண்ணிருக்காங்க. பாதுகாப்பு ஏற்பாடு நல்லா நிறைய பண்ணிருக்காங்க. சார், இதனை தொடர்ந்து இன்னொரு நபர் நம்ம இருக்காரு, அவர்கிட்ட கேட்கலாம். என்ன பாதுகாப்பு நடவடிக்கை அங்க பண்ணிருக்காங்க? அங்க கழிவறை வசதி இருக்கா? எல்லா இடத்துலயுமே நல்ல தரமான குடிநீர், நல்ல பாதுகாப்பாக எல்லாம் நடந்து போறதுக்கு வழி எல்லாமே பண்ணி வச்சிருக்காங்க. அங்கங்க போலீஸ்காரங்க எங்க பார்த்தாலுமே நிறைய பேர் இருக்காங்க. எந்த ஒரு உதவினாலும் கூட சொல்றாங்க.
தற்போது வண்டலூர் உயிரியல் பூங்காவில் வந்து 1 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் வருவதற்கான ஒரு முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது, எதிர்பார்க்கவும் படுகிறது. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு விபத்துகள் ஏற்படக்கூடிய சூழலில் வந்து உடனடியாக ஆம்புலன்ஸ் மற்றும் தீயணைப்பு வாகனங்கள் தயார் நிலையில் நிறுத்தப்பட்டிருக்கிறது. 150க்கும் மேற்பட்ட பேருந்துகள் வந்து இங்க இயக்கப்படுது. அது மட்டும் சாலை போக்குவரத்து பாதிக்கக்கூடாத வகையில் அங்கங்க தடுப்பு சாலைகள், தடுப்பு சுவர்கள் அமைத்து வழி டைவர்ஷன் பார்க்கப்பட்டிருக்கிறது. 1500 வாகனங்கள் நிறுத்தக்கூடிய பிரத்யேகமான பல்வேறு இடங்களில் நிறுத்தங்கள் புதிதாக அமைக்கப்பட்டிருக்கு. மக்கள் அதாவது மாலையில மக்களோட வரத்து இன்னும் அதிகரிச்சு தான் இருக்குது. குழந்தைகளோட எண்ணிக்கையும் இன்னும் அதிகரிச்சு கொண்டு இருக்குதா இருக்குது. கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்குது வண்டலூர் உயிரியல் பூங்காவில். இன்னும் எத்தனை மணி வரைக்கும் லோகநாதன் அங்க மக்கள் அனுமதிக்கப்படுவாங்க? அங்க உள்ள அவர்களுக்கான உணவுக்கு என்ன மாதிரியான ஏற்பாடுகள் அங்க செய்யப்பட்டிருக்கு? தற்போது தமிழ்நாடு உணவு அமைப்பு இது வந்து பிரத்யேகமான பல்வேறு இடங்கள்ல வந்து சிற்றுண்டிகள் அமைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் தமிழ்நாடு தோயிலை பயிர் வளர்ப்பு திட்டத்துக்கு டீ கடைகள் வந்து அதிகமாக அமைக்கப்பட்டிருக்கு. இது போன்ற பல்வேறு வசதிகள் வந்து மக்களுக்காக செய்யப்பட்டிருக்கிறது. அங்கங்கே கழிவறைகள், பிரத்யேகமான கழிவறைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. மாலை 6 மணி வரை இந்த வண்டலூர் உயிரியல் பூங்கம் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை உயிரியல் பூங்காவில் மக்கள் கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது. அந்த நேரடி காட்சிகளை பார்த்தோம். தொடர்ந்து சென்னை மெரினா கடற்கரையில் தற்போதைய நிலவரம் என்ன என்பது குறித்து தெரிவிப்பதற்காக நமது செய்தியாளர் சுபாஷ் இணைகிறார். சுபாஷ், நேரம் ஆயிட்டே இருக்கு, மாலை 5 மணியை நாம நெருங்கிட்டு இருக்கோம். இப்ப அங்க மக்கள் கூட்டம் எப்படி இருக்கு சுபாஷ்? தொடர்ச்சியாகவே மெரினா கடற்கரை காந்தி சிலைக்கு பின்புறம் வந்து தொடர்ச்சியாக வந்து மக்கள் வந்து குடும்பமாக வருவதை நாம் பார்க்க முடிகிறது. சிறப்பான ஏற்பாடுகளை காவல்துறையினர் தொடர்ந்து செய்து வந்து கொண்டிருக்கிறார்கள். சுற்றிலுமாக, அதாவது மெரினா கடற்கரை மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதியில் 5 அடுக்கு மேல பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. இது குறித்து சொல்வதற்காக உதவி ஆணையாளர் அவர்கள் ரவிசேகரன் அவர்கள் நம்முடன் இருக்கிறார். அவரிடம் கேட்போம். சார், நீங்க இங்க எந்த மாதிரியான பாதுகாப்பு போடப்பட்டிருக்கு? அது 5 வகையான பாதுகாப்பு 6 கட்டமாக போடப்பட்டிருக்கிறது சொல்லப்படுகிறது. எப்படி மக்களை பாதுகாப்பாக இந்த கொண்டாட்டங்களில் கலந்து கொள்ள நீங்கள் எடுத்து வர நடவடிக்கை என்ன? நம்ம பாதுகாப்பு கொடுக்கறது வந்து மக்கள் காணும் பொங்கலை சிறப்பாக கொண்டாடணும். எந்த ஆபத்து சம்பவமோ எந்த அசம்பாவித சம்பவம் நிகழாம இருக்கணும். அதுக்காக வந்து ஃபர்ஸ்ட் வந்து டிராபிக் ஃப்ரீ ஃப்ளோவுக்கு வந்து காமராஜர் சாலையில என்ட்ரி பாயிண்ட் எல்லாம் ஒரு லேயர் போட்டிருக்கோம். அடுத்தது சர்வீஸ் ரோடுங்கிறது கடலுக்கும் மணல் பரப்புக்கும் இடையில அந்த பரப்புல ஒரு லேயர்ல பந்தோபஸ்து கொடுத்துருக்கோம். அடுத்து மணற்பரப்புல ஒரு பந்தோபஸ்து கொடுத்துருக்கோம். அது இல்லாம வாட்ச் டவர் கடற்கரை ஓரமா 6 இடத்துல போட்டிருக்கோம். அதுல பைனாகுலர், வாக்கி டாக்கி வித் நம்ம போலீஸ்மேன் இருக்காங்க. அவங்க வந்து அந்த கடற்கரை ஓரமா பேரிகார்டு போட்டு தடுத்திருக்கோம். என்ன காரணம்னா, கடல் வந்து இந்த இடம் ஆழமான பகுதி, அவங்க நீச்சல் பயிற்சி இல்லாம இறங்கும் போது வந்து ஆபத்தை விளைவிக்குங்கிறதுக்காக தடுக்கிறோம். அவங்க வந்து எந்த விதம் வரக்கூடாதுங்கிறதுக்காக அந்த பேரிகார்டுக்கு முன்னாடி போட்டிருக்கோம். அவங்க பைனாகுலர் அப்படியும் தவறி போய் உள்ள போனாங்கன்னா பார்த்துட்டு ரெஸ்கியூ டீம் இருக்கு. 3 இடத்துல ரெஸ்கியூ டீம் இருக்காங்க. அதுல போட்ல வந்து ஃபிஷர்மேன் ஸ்விம்மர்ஸ், நம்ம போலீஸ் ஸ்விம்மர்ஸ் வித் வாக்கி டாக்கி அவங்களோட கம்யூனிகேஷன் ஃபெசிலிட்டிஸும் இருக்காங்க. இந்த பைனாகுலர்ல பார்த்துட்டு அவங்க கம்யூனிகேட் பண்ணாங்கன்னா இந்த ரெஸ்கியூ டீம் போய் அவங்கள ரெஸ்கியூ பண்ணி கொண்டு வந்துருவாங்க. இதுவரையும் அந்த மாதிரி நிகழ்வு வரக்கூடாது. அதை தாண்டி போனாங்கன்னா அந்த போட்ல போறவங்க மூவ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஏதாச்சும் தவறுதலா உள்ள போனாங்கன்னா அவங்கள ரெஸ்கியூ பண்ணி கொண்டு வந்துருவாங்க. இதுல வந்து இது இல்லாம கிரைம் அஃபென்ஸ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக மப்டில வந்து ஒரு ஏசி தலைமையில அந்த டீம் வந்து எல்லா இடமும் சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மக்கள் வந்து திருப்திகரமான இந்த காணும் பொங்கலை கொண்டாடிட்டு திருப்தியா வெளியில போகணுங்கிறது தான் நம்மளோட போலீஸ் பேசணும். சூப்பர். தமிழகம் முழுவதும் நகரவாசிகள் காணும் பொங்கலை சிறப்பாக கொண்டாடினாலும் ஜல்லிக்கட்டுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கும் இந்த சூழலில் கிராம மக்கள் வாடிவாசல்களில் வாடிய முகங்களோடு பல்வேறு போராட்டங்களை நடத்தி கொண்டிருப்பது வேதனைக்குரியதாக இருக்கிறது என்பதையும் பதிவு செய்து இந்த காணும் பொங்கல் சிறப்பு நேரலை நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நிகழ்ச்சியில் கள நிலவரங்களை பகிர்ந்து கொண்ட செய்தியாளர்களுக்கும் பார்த்த நேயர்களுக்கும் நன்றி. மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம்.